அண்மை செய்தி. அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் வழித்தடத்தில் லெவல் கிராசிங் பகுதிகள் ஆய்வு செய்யப்பட்ட போது பணியின் போது தூங்கிய 2 கேட் கீப்பர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் வழித்தடத்தில் அமைந்துள்ள இருந்த கேட் கீப்பர்கள் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தற்போது இருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன என்று பார்க்கிறோம். இவர்கள் உறங்குவதற்கு பணி சுழற்சி முறையில் ஏதேனும் அவர்களுக்கு சிரமம் இருக்கிறதா? தற்போது தெற்கு ரயில்வே நிர்வாகம் என்ன விளக்கம் அளித்திருக்கிறது இது தொடர்பாக? கடலூர் லெவல் கிராசிங் ரயில் விபத்து எதிரொலியின் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் அடுத்த 15 தினங்களுக்கு இந்த லெவல் கிராசிங் பகுதிகளில் பணிகள் எவ்வாறாக செயல்படுகின்றன என்பது தொடர்பாக கள ஆய்வு நடத்துவதற்கு தெற்கு ரயில்வே உத்தரவிட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம லெவல் கிராசிங் பகுதிகளில் பல இடங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் முறையாக இல்லாத நிலையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதற்கும் ரயில்வே தரப்புல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில நேற்று முதல் அந்த லெவல் கிராசிங் பகுதிகளில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஆய்வை மேற்கொண்டு வராங்க. அந்த ஆய்வின் போது அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் வழித்தடத்துல பல்வேறு லெவல் கிராசிங் பகுதிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது பணியின் போது 2 கேட் கீப்பர்கள் தூங்கியதாக ஒரு அதிர்ச்சி தகவல் என்பது வெளியாகி இருந்தது. அரக்கோணம் செங்கல்பட்டு வழித்தடத்துல அமைந்திருக்கக்கூடிய LC 40 மற்றும் LC 44 என்ற பாயிண்ட்ல கேட் கீப்பர்கள் பணியில் இருக்கும் போது உறங்கியதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இருவரும் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கேட் கீப்பர்கள் கார்த்திகேயன் மற்றும் ஆஷிஷ் குமார் ஆகிய இருவரும் பணியின் போது உறங்கியது கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. கடலூர் சம்பவத்தை தொடர்ந்து கேட் கீப்பர்கள் பணியின் போது உறங்கினால் பணியில் இருந்து நீக்கும்படி ரயில்வே துறை ஒரு அதிரடி உத்தரவை வழங்கியிருந்தது. அதன்படி நேற்று இரவு ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரயில்வே கேட்டை ஆய்வு செய்யும் போது உறங்கிய நிலையில 2 கேட் கீப்பர்கள் பணியில் இருந்ததாகவும் அவர்கள் இருவருமே எந்தவித தகவலையுமே தெரிவிக்காத ஒரு சூழல, அதாவது குரல் சோதனை என்று சொல்வார்கள், அந்த குரல் சோதனைகள்ல இருவருமே எந்தவித பதிலையும் தெரிவிக்காத நிலையில் சம்பவ இடத்துல நேரில் ஆய்வு செய்த போது இருவரும் உறங்கிய ஒரு காரணத்தால் இருவரும் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. தெற்கு ரயில்வேல மொத்தமாக 1643 லெவல் கிராசிங்கள் என்பது இருந்து வருகிறது. அதில் 1367 லெவல் கிராசிங்கள் என்பது இன்டர்லாக்கிங் வசதி என்பது இருக்கிறது. இன்டர்லாக்கிங் என்பது ஆள் இல்லாத தானியங்கி முறையில ரயில் வரும்போது முறையாக மூடக்கூடிய அமைப்பு என்பது இருந்து வருகிறது. மீதம் இருக்கக்கூடிய 276 லெவல் கிராசிங்கள்ல தான் இந்த இன்டர்லாக்கிங் வசதி இல்லாத ஒரு சூழல்ல அங்கு கேட் கீப்பர்களுடைய பணி என்பது அவசியமாக இருந்து வருகிறது. கேட் கீப்பர்கள் முறையாக பணியாற்றாத ஒரு சூழல்ல இது போன்ற கடலூரில் ஏற்பட்ட விபத்து போன்றவை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கடலூர் விபத்தின் எதிரொலியாகத்தான் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் இந்த இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தெற்கு ரயில்வேல இந்த இன்டர்லாக்கிங் இல்லாத 276 லெவல் கிராசிங்களிலும் முறையாக அந்த இன்டர்லாக்கிங் வசதியை மேம்படுத்துவதற்கு அடுத்த கட்டமாக தெற்கு ரயில்வே நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் அறிவிப்பு என்பது அதிகாரிகள் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.